பெஸ்ட்டுக்கு நீங்க வாசிக்கக்குள்ள சரியா ஒவ்வொரு புள்ளி ஸ்டெப் இது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க 2 வாழைப்பழங்களின் விலை 30 ரூபாய் ஆகும். அவ்வளவுதான் வாசிக்கணும். ஒரு அவ்வளோத்தையும் கொள்ளையா வாசிச்சுட்டு போட்டு முதல் தரம் நீங்க ஃபுல்லா வாசிங்க ஒன்றும் முழங்காது. அப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா புள்ளி ஸ்டெப் வரும் வரைக்கும் பெஸ்ட்டுக்கு வாசிங்க. அப்ப அதுல இருந்து பிடிச்சு கொள்ளலாம். ரைட்டா விளங்குதா? இப்ப நான் பார்ப்பேன் சரியா. இப்ப 2 வாழைப்பழங்களின் விலை 30 ரூபாய் ஆகும் சரியா. அப்ப டக்குன யோசிக்கணும் என்னண்டா 2 வாழைப்பழம் சரியா. எனக்கு வாழைப்பழங்கள் வராது. 2 வாழைப்பழம் 30 ரூபாய் ஆகும் ரைட்டா. அப்ப 2 வாழைப்பழம் 30 ரூபாய்ன்னு சொல்லி சொன்னா ஒரு வாழைப்பழம் எவ்வளவு? எனக்கு வாழைப்பழம் வராது. கீறி வச்சிருக்கேன். நான் பார்த்து சிரிக்க பாப்படா சரியா. ரைட். இப்ப புள்ளி ஸ்டெப் வரையும் பாத்தீங்கன்னா முதலாவது புள்ளி ஸ்டெப் வரையும் வாசிங்க. 2 வாழைப்பழங்களின் விலை 30 ரூபாய். அப்ப 2 வாழைப்பழம் 30 ரூபாய்ன்னு சொல்லி சொன்னா அப்ப உடனே யோசிக்கணும் ஒரு வாழைப்பழம் எவ்வளவு? ஒரு வாழைப்பழம் 15 ரூபாய். இது 15 இது 15. முதலாவது புள்ளி ஸ்டெப் வரைக்கும் பாக்கிட்டேன். அடுத்தது ஒரு கொய்யாப்பழத்தின் விலை ஒரு வாழைப்பழத்தின் விலையிலும் பார்க்க 5 ரூபாய் கூட. அப்ப ஒரு கொய்யாப்பழத்துல விலை அப்ப ஒரு கொய்யாப்பழம் இருக்குன்னு சொன்னா இது வாழைப்பழத்தை விட 5 ரூபாய் கூட. அப்ப வாழைப்பழம் நமக்கு தெரியுமா 5 ரூபாய். அப்ப இதை விட 5 ரூபாய் கூடன்னு சொன்னா எவ்வளவு? இது 20 ரூபாய் வரப்போகுது ரைட்டா. சரி. அடுத்த புள்ளி ஸ்டெப் வரையும் பாருங்க. ஒரு மாம்பழத்தின் விலை ஒரு கொய்யாப்பழத்தின் விலையினதும் ஒரு வாழைப்பழத்தின் விலையினதும் கூட்டுத்தொகைக்கு சமம். அண்ணா இந்த மாம்பழம் வருதானே இந்த மாம்பழத்துல விலை ஒரு கொய்யாப்பழமும் ஒரு வாழைப்பழத்தையும் ரெண்டையும் கூட்டினா வருமா? அப்ப பாருங்க ஒரு கொய்யாப்பழம் 5 ரூபாய் 20 ரூபாய். ஒரு மாம்பழம் ஒரு கொய்யாப்பழம் 20 ரூபாய் ஒரு வாழைப்பழம் 15 ரூபாய். ரெண்டையும் கூட்டினா வருமா? அப்ப 20 15 35. விளங்குதா? முதல் டைம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்குள்ள அப்படியே வாசிட்டு போனீங்கடா ஒன்றும் விளங்காது. அப்ப நீங்க என்ன செய்யுங்க பந்தியா வரக்குள்ள அந்த புள்ளி ஸ்டெப் எவ்வளத்த வருதோ அது வரைக்கும் வாசிங்க. வாசிக்கு போட்டு அது என்ன சொல்லுதுன்னு விளங்குங்க. விளங்கினதுக்கு பிறகு அதை நம்ம நோட் பண்ணுங்க. இது அளவுதான் சரி போட்டு நோட் பண்ணுங்க. நோட் பண்ணதுக்கு பிறகு அடுத்ததை விளங்குங்க. அப்ப இப்படி செஞ்சா நம்ம டைமுக்குள்ள முடிக்கலாம். அப்படியே ஃபுல்லா வாய்க்கப்பட்ட மனுச்சுன்னா இப்படி இப்படித்தான் இருக்கணும். அப்ப ஒன்றும் விளங்காது சரியா. ரைட். ஓகே. விளங்கிட்ட விளங்க இல்லையா? நான் மைக்கோ பண்ணிக்கிறேன். எல்லாரும் சத்தம் போட்டா விளங்கிட்டேன்னு சொன்னா நீங்க கை காட்டுங்க. விளங்கலைன்னு சொன்னா சொல்லணும்டா ஏதாச்சும் சொல்லுங்க. யாரும் திருப்பி சொல்லணுமா? ரைட். இரண்டாவது ஒரு மாதத்தில் புத்தகத்தை பார்த்துக்கொள்ளுங்க. டியூட்டிக்கிறார்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இதுல மாத்தி மாத்தி செய்யறது சில டைம்ல நான் அப்படியே ஸ்கிரீன் இல்லாம அப்படியே படிப்பிச்சுட்டு போயிடுவேன். இரண்டாவது ஒரு மாதத்தின் 10வது நாள் திங்கட்கிழமை ஆகும். அம்மாதத்துல 2 கழிவாக்கி பாருங்க. ஒரு மாதத்தின் 10வது நாள் திங்கட்கிழமைக்கு முந்தின நாள் வருகிறதா. அம்மாதத்தின் 2வது நாள் என்ன கிழமை? சரியா. 2வது கேள்வி. இப்ப பாருங்க இதுக்கு விட எடுத்தாக்கள் நான் ஒரு ஆட்ட கேட்கிறேன். ஆமினா ஃபைரூஸ் எத்தனையாவது விட சொல்லுங்க. 2வது விட விடையே காட்டலாம். எத்தனையாவது விட்டு எடுத்தாக்கள் அத்தீப் 2. ஓகே. பெரும்பாலும் 2வது விட வந்திருக்குது. வெரி குட். பாப்போம் 1 2 சரி. ஒரு மாதத்தின் 10வது நாள் திங்கட்கிழமை. அதாவது என்ன என்று சொன்னா 10ஆம் தேதி திங்கட்கிழமையா. விளங்கிட்டா? 10வது நாள் திங்கட்கிழமை 10ஆம் தேதி திங்கட்கிழமையா.
அப்ப சரியா சாரி 10ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு முதல் நாளா? அப்ப திங்கட்கிழமைக்கு முதல் நாள் என்ன? ஞாயிற்றுக்கிழமை. அப்ப நாம திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போடுவோம். 10ஆம் தேதி சரியா திங்கட்கிழமைக்கு முதல் நாள். திங்களுக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இது 10ஆம் தேதி. சரியா? அப்ப இதுக்கு கேட்டிருக்காங்க 2ஆம் நாள் என்ன கிழமை? அப்ப 2ஆம் நாள் அந்த 2ஆம் தேதி என்ன கிழமை என்று கேட்காது. அப்ப 2ஆம் தேதி சொன்னா 10ஆம் தேதிக்கு ஏற்கனவே அதுக்கு முதலுள்ள ஞாயிறு என்றுதான் வரும்னு சொன்னா 10ல இருந்து 7 கழித்தீங்கன்னு சொன்னா 3ஆம் தேதி. அப்ப 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றா 2ஆம் தேதி என்ன நாள் வரும்? சனிக்கிழமை வரும். உங்களுக்கு விட சனி என்று சொன்னா ஓகே ரைட்டா? விட சனிக்கிழமை. வேற யாருக்கும் விளங்கணுமா? விளங்கப்படுத்தணுமா? மைக் ஆன்லாம் வச்சிருக்கிறேன். சத்தம் போடாம நீங்க நினைச்சிருக்க மைக் ஆன் பண்ணி வைக்காம. விளங்கப்படுத்தணும்னா சொல்லுங்க யாராவது. சார் முதலாவது கேள்வியை விளங்கப்படுத்துவீங்களா? முதலாவது கேள்வியை விளங்கப்படுத்துங்க சார். முதலாவதையா? ஓம் சார். கடைசியில ஜாயின் ஆயிருக்கீங்க உழைக்குது. முதலாவதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா டைமுக்கு சிரேஷ்டுக்கு வரணும். சரியா? டைம் சரியா நான் 7 மணி 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். 2 நிமிஷம் வெயிட் பண்ணி காத்துட்டிருக்கிறேன். அப்ப அதாலதான் கொஞ்சம் டிலே ஆகுது. முதலாவது நீங்க என்ன செய்யணும்னா 2 வாழைப்பழத்தின் விலை 30 ரூபா. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு புள்ளி ஸ்டெப் வரும் வரைக்கும் பெஸ்ட்டுக்கு வாசிங்க. புள்ளி ஸ்டெப். அப்ப 2 வாழைப்பழத்துல விலை 30 ரூபான்னு சொல்லி சொன்னா ஒரு வாழைப்பழம் வந்துட்டு எவ்வளவுண்டா 15 ரூபா. சரியா? அடுத்தது சொல்லப்படும் ஒரு கொய்யாப்பழத்துல விலை ஒரு கொய்யாப்பழம் அதுல விலை வாழைப்பழத்தை விட 5 ரூபா கூட. அப்ப ஒரு கொய்யாப்பழத்தை நீங்க கூறி பார்க்கலாம், அது நினைச்சு பார்க்கலாம். இது வந்துட்டு வாழைப்பழத்தை விட 5 ரூபா கூட. அப்ப 5 ரூபா கூட சொன்னா இது 20 ரூபா. அடுத்தது என்ன சொல்லுதுன்னு சொன்னா சரியா ஒரு மாம்பழத்துல விலை சரி வாழைப்பழத்தினது கொய்யாப்பழத்தின நிலைகள கூட்டுத்தொகைக்கு சமன். அப்ப 20-15 எவ்வளவுன்னு சொன்னா 35 ரூபா ஒரு மாம்பழம். சரியா? ரைட். இதுக்கு விலங்குன்னு சொன்னார்கள் என்ன செஞ்சிருப்பீங்கன்னா பெஸ்டிக்கு அந்த பந்தி ஃபுல்லா வாசி கொண்டே விட்டிப்பீங்க. அப்படி வாசிச்சீங்கன்னா விட எடுக்கலாம். அப்ப ஃபுல் ஸ்டெப் வரும் வரைக்கும் நீங்க விட்டு வாசிக்கணும். பெஸ்டிக்கு அந்த ஃபுல் ஸ்டெப் வரும் வரைக்கும் என்ன சொல்லுதுன்னு நம்ம கிரியேட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கு பிறகு நம்ம செஞ்சுட்டு போகலாம். சரியா? ரைட். மூணாவது பார்ப்போம். ஒரு இடத்தில் பயணத்தை ஆரம்பித்து சிறுவன் ஒருவன் வடக்கு நோக்கி 10 மீட்டரும் அவ்விடத்திலிருந்து 20 மீட்டர் கிழக்கு நோக்கியும் மீண்டும் 10 மீட்டர் தெற்கு நோக்கியும் சென்று குறித்த ஒரு இடத்தை அடைந்தான். எனின் அச்சிறுவன் பயணம் தொடங்கிய இடத்திலிருந்து பயணம் முடித்த இடத்துக்கு இடையிலுள்ள தூரம் என்ன என்று கேட்டீங்க. இதை நான் அதான் சொல்றேன் என்னண்டா நீங்க சரியா ஒரே டைம்ல வாசிச்சு கொண்டே விட்டீங்களா விளங்காது. அப்ப அந்த விளங்குற வரைக்கும் பெஸ்ட்டுக்கு வாசிக்கணும். அப்ப செஞ்சு போனீங்கன்னா முடிப்பீங்க. இந்த பாடம் எல்லாமே அப்படித்தான். ஒரே டைம்ல போகப்படாம் போனாண்டே நினைப்பாங்க. ரைட்டா? ரைட். அப்ப எப்படி நாங்க தொடர்ந்து எப்படி செய்யறோம் என்று பாத்தீங்கன்னா முதலாவது மூணாவது கேள்வி ஒரு இடத்துல பயணத்தை ஆரம்பிக்காரு. அப்ப என்னண்டா இவ்வளவு வரைக்கும் பயணத்தை ஆரம்பித்து அப்ப நானும் ஆரம்பிக்க இடத்து ரைட்டா? சரி ஆரம்பித்து சிறுவன் ஒருவன் 10 மீட்டர் வடக்கு நோக்கி. அப்ப வடக்கு சொல்லி சொன்னா இந்த பக்கம் போறதுதான் வடக்கு. அதாவது கீழே இருந்து இது வடக்கு. இப்படி போனாருண்டா கிழக்கு, இப்படி வந்தாருண்டா தெற்கு, இப்படி வந்தாருண்டா மேற்கு. அது அவங்களுக்கு தெரியும். சரியா? இப்படி போனா வடக்கு, தெற்கு, மேற்கு. சரியா? இது எங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப சரியா? அப்ப 10 மீட்டர் வடக்கு நோக்கி. அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 மீட்டர் வடக்கு நோக்கி போறாரு. இது 10 மீட்டர். அடுத்தது சரியா அவ்விடத்திலிருந்து 20 மீட்டர் கிழக்கு நோக்கி. அப்ப கிழக்குண்டா இப்படி போறாரு. அப்ப 20 கிழக்கு போறாரு. 20 மீட்டர் கிழக்கு நோக்கி போறாரு. மறுவா என்ன செய்யறாருன்னு சொன்னா சரியா மீண்டும் 10 மீட்டர்
தெற்கு நோக்கி. அப்ப இங்க இருந்து திருப்பி 10 மீட்டர் தெற்கு நோக்கி வராரு. இப்படித்தானே தெற்கு, சரியா? தெற்கு நோக்கியும் வராரு. வந்து ஓட்டு பயணம் தொடங்கின இடத்துல, இதான் தொடங்கின இடம், இது முடிஞ்ச இடம். சில பேர் யோசிச்சு பார்க்கணும், நீங்க 10 மீட்டர் 20 மீட்டர் என்று சொன்னா நமக்கு அளவுகோல் தெரியா, சரியா? அப்ப நீங்க ஒரு ஆள் என்ன செய்யணும், இப்படி இப்படி கீறப்படும். 10 மீட்டர் அந்தந்த அளவுக்கு கீறணும். இப்ப நமக்கு சரி இந்த அம்மா இவ்வளவு 5 சரி, இப்ப இவ்வளவு 5 இவ்வளவு 10 என்று சொல்லி ஒரு அளவுக்கு நம்ம கீறணும். 20 சொன்னா அப்ப இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு, அப்ப இவ்வளவு கூட பெருசா இருக்கு. இப்படி நம்ம இப்படி கீறணும், சரியா? இப்ப நான் கீறிக்கிறேன். முதலாவது 10 வடக்கு நோக்கி போறாரு, அடுத்தது 20 கிழக்கு நோக்கி போறாரு, அடுத்தது 10 சரியா தெற்கு நோக்கி போறாரு. இப்ப இது 10 இது 10 ரெண்டும் ஒரே அது அளவு. இப்ப என்னடா கேட்கிற கேள்வி, தொடங்கின இடத்துல இருந்து இந்த முடிஞ்ச இடம் வரை இல்ல தூரம் என்ன கேட்காரு. அப்ப இங்க தொடங்கின இவ்வளவு தூரம் எவ்வளவு வரும், இதே நெட்டு தான் இங்க வரும். அப்படின்னா 20 மீட்டர் இருக்கும், ரைட்டா? இங்க இருந்து இதுதான் தொடங்கின இடம், இது முடிஞ்ச இடம். அப்ப இது ரெண்டுக்கும் இடையிலான தூரம் ஏற்கனவே மேல காட்டப்பட்டிருக்குது, அதே தூரம் தான் இங்க வரும். ஆகவே விட 20 இருக்க போகுது. அப்ப விட முதலாவது விட. நாலாவது செய்துட்டு வந்துறீங்களா? ஓகே, செய்தாக்கள் என்ன செய்யணும்னு தெரியுமா? விட எது வருது என்று யோசிச்சுட்டு போப்படா, விடையே செய்முறையை தான் பார்க்கணும். இதான் அவட வரும், நம்ம எடுத்துட்டு விடம் சரி அவட சரியான யோசிச்சு. சிலாக்கள் என்ன செய்யறேன்னு சொன்னா, விடையை எடுத்து போட்டு அந்த விட வருது வருது விட வாரத்துல ஆதாரிக்கிறேன். எப்படி விடையை எடுக்காருங்கிறதுல ஆதாரிக்கிறல்ல, அந்த விட வருது நாம செஞ்சே சரியா இல்லையா என்கிற மட்டும் தான் யாது. அந்த விட மாறி நீங்க உதாரணத்துக்கு 20 எடுத்துட்டு 10 எடுத்துட்டு 15 வந்துட்டு 3 விட எங்க நீங்க விட எடுத்துட்டீங்க, இது எடுத்துட்டீங்க, சரியா? உங்களுடைய யாதெல்லாம் 10 வரணும் 10 வரணும் 10 வரணும் 10 வரணும் இருக்கிறதா உங்களுடைய யாது. நான் சொல்லித்தார முறையை விட்டு போட்டு நீங்க 10 வரணும் எண்ணத்துல குறியா இருந்தீங்களா, நான் எப்படி விட 20 எடுக்கிறேன்ங்கிறது உங்களுக்கு விளங்காது, சரியா? அப்ப நீங்க எடுக்கிற விடைய அது சைட்டை வச்சு போட்டு நான் எப்படி சொல்லித்தாரனோ அதே மாதிரி பார்த்துட்டு நாம இப்படித்தானா விட எடுத்த என்று சொல்லி யோசிக்கணும். அதுக்கு பிறகு ஓ ரைட் நம்ம எடுத்த மெதட் போல இப்படித்தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லி கூட நீங்க கிரியேட் பண்ணி எடுக்கணும், ரைட்டா? சரி, ஓகே. நாலாவதுக்கு போகும். நாலாவது கேள்வி, கலாவின் தற்போதைய வயது 25 வருடங்கள் ஆகும். அவளுடைய தந்தையாரின் தற்போதைய வயது கலாவின் வயதின் 2 மடங்கிலும் பார்க்க 7 வருடங்களால் கூடியது. இன்னும் 4 வருடங்களில் தந்தையாருடைய வயது என்ன? ஒரு ஆள் இப்படியே தொடர்ந்து வாய்க்கப்பட்டு போனாரண்டா அவருக்கு ஒன்றுங்கிறாது. திருப்பி சொல்றேன், இந்த பாடம் அப்படித்தான். அப்ப நீங்க என்ன செய்யணும், ஃபெஸ்டுக்கு ஒரு தரம் வாசிக்கணும் புள்ளா. அப்ப 2வது தரம் என்ன செய்யணும்னு சொன்னா ஸ்டெப் வரும் வரைக்கும் புள்ளி ஸ்டெப் வரும் வரைக்கும் ஒட்டு வாசிக்கணும். அப்ப நான் எப்படி என்ன செய்யறேன், முதலாவது நான் ஒரு தரம் வாசிக்கிட்டேன், சரியா? அப்ப இது என்ன கேள்வி, வயது கேள்வி. ஓகே, விளங்கிட்டு அடுத்த திருப்பி தரம் வாசிக்கிறேன். என்னண்டா இதுல யார் வந்த, கலாங்கிறவ வந்து கலாட தற்போதைய வயசு 25. அப்ப நாம அவட வயசு 25 பாத்தீங்களா? புள்ளி ஸ்டெப் வரும் வரைக்கும் தான் விட்டு எடுக்கணும், அப்படியே உள்ள எடுத்து போகல. அடுத்தது என்னண்டா அவளுடைய தந்தையாரின் தற்போதைய வயசு. அப்ப இதுல கலாட சரியா அப்பா, கலாட அப்பா இவர இப்போதைய வயசு எத்தனை வரும் சொன்னா கலாட வயதில் 2 மடங்கிலும் பார்க்க. அப்ப மடங்கு கேள்விகள் வந்தா நீங்க என்ன செய்யணும்டா, 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்குன்னு சொன்னா, உதாரணத்துக்கு 4 இருக்குது, இதுல 2 மடங்குன்னு சொன்னா 4 2ஆல பெருக்கணும். அப்ப 4 2 8, 5 இருந்தா 5ல 2 மடங்கு என்று சொன்னீங்கன்னா 5 2 10, 5ல 5 மடங்கு, அப்ப 5 5 25.
2 மடங்கு 3 மடங்குன்னு சொன்னா எத்தனையால சொல்றாலோ அத்தனையால பெருக்கிறேன். அப்ப பெருக்கினா இப்ப இது 25 தானே சொல்றாங்க. அப்ப 25 சொன்னா 25 2 மடங்குங்க. அப்ப 25 2 50. அதிலும் பார்க்க 7 கூடியாம். அப்ப 7 கூடன்னு சொன்னா 50ஐயும் விட கூட. அப்ப 50ஓட எத்தனை கூடா 7 கூட. அப்ப 50 7 57ஆம். கலாட அப்பட வயசி இதுல 2 மடங்கிலும் பார்க்க 7 கூட. அப்ப இதுல 2 மடங்கு எவ்வளவு 50. 50ஓட 7 கூட்டணும். அப்ப 57. ரைட்டா 57. சரி இப்ப இன்னும் 4 வருடங்கள்ல இன்னும் 4 வருடம் சொல்லிச்சுன்னா இன்னும் 4 வருஷம் போகும். அப்ப போனா 4 இங்கால 4 இங்கால 4 நம்ம கூட்டணும். இன்னும் 4 வருடங்கள்ல 4 வருஷம் போனா அப்பட வயசு என்ன கேட்காரு. அப்ப அப்பட வயசு என்ன வரும் 57 4 61. இப்ப நான் கேட்கேன் இன்னும் 4 வருடங்களில் சரியா இன்னும் 4 வருடங்களில் இதா இன்னும் 4 வருடங்களில் கலாட வயசு எத்தனை? கலாட வயசு எத்தனை நீதா சொல்லுங்க. 29. வெரி குட். இன்னும் 4 வருடங்கள்ல 29. சரியானே. ஏன்டா இன்னும் 4 இப்ப நம்ம இன்னும் 4 வருடங்கள் சொல்லக்குள்ள சரி அப்படி சொல்லிட்டா நீங்க 2க்கும் தான் கூட்டணும். 1க்கு மட்டும் கூட்டி வச்சுட்டு கேட்படாது. இது நம்ம பேசிக்ல படிக்கக்குள்ளேயே பழகிட்டு போயிடணும். இப்படி பழகிட்டு போனோம்னு சொல்லி சொன்னா இன்னும் கேள்வி வரக்குள்ள சில டைம்ல கேள்வி என்ன செய்ய மாட்டேன். இன்னும் 4 வருடங்கள்ல அப்பட வயசையும் மகண்ட வயசையும் அதாவது கலாட வயசையும் கூட்டுத்தொகை நின்று கேட்டாங்கட்டுருவாரு. அப்படி கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க இதுக்கு மட்டும் கூட்டி போட்டு இதையும் போட்டீங்கன்னா புளிச்சு போகும். அப்ப நீங்க என்ன செய்ய மாட்டாரு இன்னும் 4 வருடங்களுக்குள்ள 2ஐயும் நீங்க கூட்டி இருக்கணும். சரியான. அப்ப 2க்கு நீங்க இது 61 இது 29. இப்ப கேள்வி மாத்தி கேட்டிருந்தாங்கடா 2 பேர் வயசு கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருந்தாங்கடா நீங்க இது 2ஐயும் கூட்டி போட்டு 92 விட எடுக்கலாம். விளங்குதா? சொல்லித்தர விளங்குதா? சொல்லித்தர மாதிரி பியும் டெஸ்டுக்கு என்ன செய்யணுமெண்டா டெஸ்டுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை டெஸ்டுக்கு ஒரு தரம் வாசிக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த புல் லிஸ்ட் வரும் வரைக்கும் விட்டு வாசிச்சு அதுல என்ன சொல்லுன்னு சொல்லி கூட தரமா எடுக்கணும். தரமா எடுத்தீங்கன்னா விட எடுப்பீங்க. அப்படியே 2வது தரம் வாசிச்சீங்கன்னா ஒன்று எடுக்க மாட்டீங்க. 3வது தரம் அப்படியே வாசிட்டு போனீங்கன்னா ஒன்று எடுக்க மாட்டீங்க. சரியானே. இப்ப திருப்பி ஒரு தரம் சொல்றேன். திருப்பி சொன்னோம்னு சொன்னா அந்த பாடம் முடிக்கலாம். 5 கேள்வி 6 கேள்வி தான் முடிக்கலாம். திருப்பி ஒரு தரம் சொல்றேன். சரியானே. முதலாவது நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வாசிச்சுட்டேன். 2வது தரம் வாசிக்கிறேன். புத்தகத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது டியூட்டை பார்த்துக்கொள்ளுங்க. டியூட்டை பாத்தீங்கன்னா கலாட தற்போதைய வயசு 25 ஆகும். அந்த புல் லிஸ்ட் கொண்டு வருது. அது என்ன சொல்லுது? அடவாசி 25. அப்ப நான் குறிக்கேன் 25. அடுத்தது வாசிக்கேன் என்ன அது வரைக்கும் நீங்க வாய்க்கிட்ட பிறகு கோட் அடிக்க வைங்க. இல்லை மறப்பீங்க கோடு லேசா மார்க் பண்ணி இது வரைக்கும் நான் வாய்ச்சிருக்கேன் சொல்லி மார்க் பண்ணி வைங்க. ரைட். அடுத்தது அவருடைய தந்தையாரின் தற்போதைய வயது கலாட வயசு 2 மடங்கை விட 7 கூடிய. அப்ப மடங்கு கேள்வியில் வந்தா 5 வந்தா 5 2 மடங்குண்டா 10. 15 வந்தா 15 2 மடங்கு 30. அப்ப 2 அளவு இருக்கிற 4 வந்தா 4 3 மடங்குண்டா 4 3 12. 3 அளவு இருக்கிற. அதே போல 25 டிகிரி 25 2 மடங்கு 50. இதிலும் 7 கூட. அப்ப 50 மேலும் 57. இன்னும் 4 வருஷத்துல சரியா அப்பட வயசு. அப்ப 4 வருஷம் இவருக்கு 4 இவருக்கு 4. ஏனென்றா ஒரே டைம் தான் வருஷம் போகும். அப்பாக்கு வேற மகளுக்கு வேற இல்லையே வருஷம் போகாது. நம்ம எல்லாருக்கும் இந்த வருஷம் வார வருஷம் ஒரு வருஷமா தானே போகும். அப்ப 2 பேருக்கும் ஒரே டைம்ல தான் வருஷம் இயர் ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு இருக்கு. அப்ப இவருக்கு என்னன்னு சொன்னா 4 வருஷம் போனா 61. இவைக்கு என்னன்னு சொன்னா 29. கேட்ட கேள்வி அப்பட வயசு என்ன? 4 வருஷத்துல அப்பட வயசு என்ன? என்னண்டா 61. அப்ப விட இலக்கம் முதலாவது. சரியா? ரைட். 5வது கேள்வி. 5வது கேள்வி கைகுலுக்கல்கள் கேள்வி. இது கொஞ்சம் விளங்கப்படுத்தி தான் போவேன். என்னடா திருப்பி கேள்வி வரும்.
அப்ப கைகுலுக்கல் சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி சொன்னா சரியா, இப்ப உதாரணத்துக்கு 6 பேர் தங்களுக்குள்ள கை குலுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா 6க்கு முன்ன இலக்கம் 5. அப்ப 6 5ஆல பெருக்கி 2ஆல பிரிக்கணும் கை குலுக்கல்னு சொல்லி சொன்னா. வாழ்த்து மடல்னு சொல்லி சொன்னா 6 5ஆல பெருக்கிற வரைக்கும் தான் 2ஆல பிரிக்கிற இல்ல. கை குலுக்கல் வந்தா 2ஆல பிரிக்கிற, வாழ்த்து மடல் வந்தா 2ஆல பிரிக்கிற இல்ல. சரியா? இப்ப கை குலுக்கல்கள் வந்தா 6 பேரு தங்களுக்குள்ள கை குலுக்கினா 6 தர 6க்கு முன்னுக்குள்ள இலக்கம் 5. அத 6 5ஆல பெருக்கிப்பட்டு 2ஆல பிரிக்கணும். 10 பேர் தங்களுக்குள்ள கை குலுக்கினாங்கன்னு சொன்னா 10 சரியா 9ஆல பெருக்கி கீழே 2ஆல பிரிப்போம். 10 சரியா 10 9ஆல பெருக்கி கீழே 2ஆல பிரிப்போம். அடுத்தது வந்துட்டு 8 பேரு தங்களுக்குள்ள கை குலுக்கினாங்கன்னு சொல்லி சொன்னா 8 பேருண்டா 8 தர 8க்கு முன்னுக்கு 7 இத 2ஆல பிரிப்போம். இப்ப பிரிக்கினாம இதுக்கு விட எடுப்போம். இதுல 2 இதுல 2 2 ஒரு தரம், இதுல 2 2 4 தரம், 4 7 28 கை குலுக்கல் சொல்லி விட நாம எடுப்போம். இப்ப நம்ம கேள்விக்கு போவோம். சரிண்ணே, 8 நண்பர்கள் தங்களுக்குள்ள கைகுலுக்கி கொண்டார்கள் எனின் அங்க இடம்பெற்ற கைகுலுக்கல்கள் எத்தனைன்னு கேட்டீங்க. அப்ப 8 பேர் தானே, 8 பேருன்னு சொன்னா எப்படி வாய்ப்பாடு வர மாட்டா. 8 தர 8க்கு முன்னால 7 கீழே 2ஆல பிரிக்கிறேன். அப்ப இது 2 2 2 ஒரு தரம், 2 2 2 2 4 தரம். அப்ப 4 28 என்று சொல்லி 28 என்கிறது விடையாக வரும். கடைசியான எக்ஸாம்ல சரியா, கடைசி எக்ஸாம்ல ஒரு கேள்வி ஒன்று வந்த கரப்பந்தாட்ட அணி வீரர்கள் 6 பேரு சரியா தங்களுக்குள்ள கைகுலுக்கி கொண்டதுடன் 2 நடுவர்களுடனும் கைகுலுக்கி கொண்டனர். இதை விளங்கப்படுத்தணும். அது சொல்றேன். 6 பேர் கரப்பந்தாட்ட விளையாட்டுல வந்துட்டு 6 பேர் தங்களுக்குள்ள கைகுலுக்கி கொண்டதோட 2 நடுவர்களுடனும் கைகுலுக்கி கொண்டனர். இங்கு இடம்பெற்ற கைகுலுக்கள் எத்தனை என்று கேட்டா சில பேர் எடுத்த என்னண்டா 6 பேர் அணியில உள்ளாக்கள், 2 பேர் நடுவர், அப்ப நடுவரின் சேர்த்து 8 பேரு. அப்ப 8 நம்ம 7ஆல பிரிச்சு 2ஆல பிரிச்சோம்டா விட 28 சொல்லி போட்டு விட எடுத்திருந்தீங்க. சரியா? ஆனா அதுல சொல்லப்படுற விதம் என்னன்னு சொன்னா 6 பேரு தான் தங்களுக்குள்ள கைகுலுக்கி கொள்றாங்க. சரியா? 6 பேர் தங்களுக்குள்ள கைகுலுக்கி போட்டு திருப்பி 2 நடுவர்களுடனும் கை குலுக்குறாங்க. அப்ப 2 நடுவர்களுடனுக்குள்ள ஒவ்வொரு 6 பேரும், இதுல 6 பேர் 6 தர 5 கீழே 2ஆல பிரிச்சா 15 வரும். ஒவ்வொரு 6 பேரும் ஒவ்வொரு நடுவரோட ஒவ்வொரு தரம். இந்த 6 பேரும் அடுத்த நடுவர் 2வது நடுவரோட 6 தரம். இப்ப நீங்க இதெல்லாம் கூட்டினா 27 வருது. அப்ப ஏன் 28 ஒன்று குறையுது ஏன் என்று கேட்கலாம். சரியா? ஒன்று குறையுதுவா 28 வராம எங்களுக்கு 27 இப்ப வருது, எங்க போன அந்த ஒன்று என்று கேட்கலாம். அந்த ஒன்று எங்கண்டா 2 நடுவர்களும் அவங்களுக்குள்ள கைகுலுக்கல்லையே, கைகுலுக்கப்படி சொல்லலையே, அதாலதான் அந்த ஒன்று குறையும். விளங்குதா? 2 அம்பியாமாரும் அவங்களுக்குள்ள கைகுலுக்குன்னு சொல்லி போட்டு அந்த கணக்குல சொல்லப்படல. அப்ப அதால அந்த ஒன்று இல்லை. விளங்குதா? இது இந்த எக்ஸாம் கேள்விண்டா கடைசியா போன ஞாயிற்றுக்கிழமை நடந்த கேள்வியில வந்த வினா கைகுலுக்கல்ல. நிறைய பேர் என்னண்டா 28 தான் போட்ட, 28 போட்டதுல 27 தான் ஆன்சர். ஏன் அந்த ஒன்று குறைஞ்சின்னு சொன்னா 2 நடுவர்கள் மாறும் அவங்களும் எல்லாரும் சேர்ந்து கைகுலுக்கினாண்டா 8 பேரா கேட்கலாம். ஆனா அந்த நடுவர் மாற கைகுலுக்கல்ல, அப்ப அதால அது வராது. இப்ப இதுக்குரிய ஆன்சர் 28, 5வதுக்கு 2வது. இந்த வினா மாறி கேட்டிருந்தா எப்படி? சரியா? விருந்து விசாரம் ஒன்றுல கலந்து கொண்ட நபர்கள் கைகுலுக்கி கொண்டாங்க. அங்கு இடம்பெற்ற கைகுலுக்கல்கள் 28 கைகுலுக்கல்கள் இடம்பெற்றிருக்கு. ஏனின் எத்தனை பேர் கைகுலுக்கிருக்காங்க என்று மாறி கேட்டா எப்படி செய்யுது? யாருக்கு தெரியும்? மாறி கேட்டாண்டா இது நாளைக்கு
8 பேர் எந்த எண்ணால பெருக்கினால் 28 வரும்னு பார்க்கணும். மேல பெரிய எண்ணம் போடணும். வெரி குட். 4ஆம் ஆண்டு கிளாஸ்ல ஜாயின் ஆனாக்க இருக்கிறீங்க. 4ஆம் ஆண்டு பாட்டி சொல்றீங்க. 4ஆம் ஆண்டு இல்ல, 4ஆம் ஆண்டுல படிச்சு வாராக்கள். ரைட், வெரி குட். ரைட், பாத்தீங்கன்னா அந்த கேள்வி எங்கெங்கெல்லாம் வருதுண்டு. சரி பாப்போம். இப்ப 28 என்று சொன்னா இப்ப கைகுலுக்கல்கள் நாம இது செய்யறது நமக்கு எந்தெந்த இலக்கம் வரும் தெரியா? ஏதாவது நமக்கு சதுர முக்கோணம் போட்ட என்னதுக்குன்னு சொன்னா ஏதாவது 8 பேருண்டா 8க்கு முன்ன 7 பேரு, இல்லாட்டி 9 பேருண்டா 9க்கு முன்ன 8 என்று சொல்லி ஏதாச்சும் அடுத்தடுத்த இலக்கம் நம்ம போடுவோம். அது எந்த இலக்கம் என்றே தெரியா, எத்தனை பேருன்றே தெரியாண்டா நாம எப்படி போடுற நம்பரை? அதால சதுரம் மட்டும் முக்கோணி என்று போடுறேன். சரியா? இத நம்பருக்கு பதிலா போடுறேன். இத 2ஆல பிரிச்சா எனக்கு கைகுலுக்கள் வருது 28. எத்தனை கைகுலுக்கள் வருது? 28 கைகுலுக்கள் வருது. அப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சரியா இந்த 2 கொண்டு போய் இது பிரிக்கப்பட்டிருக்குது, அது சமனுக்கு அங்கால கொண்டு போனா இந்த 2 வந்து பெருக்கப்படும். அப்ப பெருக்கினா சரியா, சதுரத்தை முக்கோணியால பெருக்கிறேன். இப்ப 28 இந்த பிரிக்கப்பட்ட 2 அங்கால கொண்டு போய் பெருக்கப்பட்டா சரியா 28 2 56. 28 2 56. இப்ப சதுரத்தை முக்கோணியால பெருக்கின 56. அப்ப நமக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது சரியா, 8 பேருண்டா 1 குறைச்சி 7, 9 பேருண்டா 9 குறைச்சி 8, 15 பேருண்டா 15 குறைச்சி 14. சரியா? அப்ப அடுத்தடுத்த இலக்கத்துல பக்கத்து இலக்கத்தால பெருக்கினா இந்த 56 வரணும். அப்ப என்ன தலை இருக்கிறாண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 சும்மா 3 4 இருக்கிறேன் பக்கத்தாக்கள். 3 4 இருக்குன்னா 3 அங்கு 12, இங்க நாங்க 56 வரணும். அடுத்த அளப்பெருக்கினா 56 வரணும். அப்ப இது வராது. 5 6 இருக்கிறேன் 5 6 30, எனக்கு 56 தான் தேவை. 6 7 இருக்கிறேன் 7 6 42, அதுவும் வராது. 7 8 இருக்கிறேன் 7 8 56. ரைட், ஓகே, எனக்கு இதுதான் வேணும். அப்ப 7 8 பெருக்கினா 56. இதுல சரியா விட எடுக்கிறது எது கூடையோ அதுதான் விட. அப்ப எத்தனை பேரு கை கொடுக்குறாங்க? 8 பேரு கை கொடுக்குறாங்க. விளங்கிட்டா? சரி, அந்த கேள்வி வரக்குள்ள அதோட சம்பந்தப்படுத்தி தான் போவேன். அப்ப கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா இன்னும் திருப்பி இந்த கேள்வி வாரத்துக்காண்டி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரியா? இந்த மாதிரி கேள்வி ஏதாச்சும் வேணுமாங்கிறார்கள் கை வைக்கலாம். இன்னும் ஒரு கேள்வி மாத்தி கேட்கறது. இந்த மாதிரி கேள்வி சரியா மாத்தி கேட்கிற கேள்வி 2 வேணுமாங்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வாயில சொல்றேன், நீங்க வெளியிடுங்க. சரியா? ஒரு விருந்துவ சாரம் ஒன்றில கலந்து கொண்ட நபர்கள் கைகுலுக்கி கொண்ட கைகுலுக்கல்கிற எண்ணிக்கை வந்து 72. கைகுலுக்கல்கிற 72 இல்ல 45. கேள்வி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெளியே பார்த்துட்டு பாருங்க. நாற்பத்தஞ்சு கைகுலுக்கல்கள் அன்றைய 45. விருந்துவ சாரம் ஒன்றில் கலந்து கொண்ட நபர்கள் கைகுலுக்கி கொண்டவர்கள் கைகுலுக்கல்கள் எண்ணிக்கை 45. ஏனெனில் எத்தனை நபர்கள் கைகுலுக்கிருப்பாங்க? எத்தனை பேர் கைகுலுக்கிருப்பாங்க? 9 பேர். 10 சார். 10 சார். 10 பேர். 10 பேர் சார். சார் மத்தாக்கள் எடுக்கட்டும். மத்தாக்கள் எடுக்கட்டும். 5 பேர். 9 பேர். 9 10 மத்தாக்கள் எடுக்கட்டும். வெயிட் பண்ணுவோம்.
10 பேர் சார். ரைட், ஓகே, டைம் சரி. 10 விட சரி. எப்படின்னு பாப்பா. வந்த இது வந்து 45ஆம், கைகுலுக்கல்கள் 45ஆம். சரியா? வந்த விட வந்து 45 தான் கைகுலுக்கல்கள். அப்ப சரியா, கைகுலுக்கலுக்கு நம்ம வாய்ப்பாடு என்ன சொல்லிட்டோம்னா, எதிரியா ஒரு இலக்கம், எதிரியா எங்களுக்கு 2 இலக்கம். சரிதானே? அப்ப அதால எனக்கு நம்பர் தெரியா, அதால நான் வந்துட்டு ஏதோ ஒன்று போட்டு 2ஆல பிரிக்க நினைச்சேன்னா விட 45 வரும். அப்ப இந்த 45 என்ன செய்யப்படும்டா, இதை இதால பிரிக்கினா சரியா, சதுரத்தை முக்கோணியால பெருக்கினா 45 2 90. அப்ப 90 வரணும் சொன்னா என்னென்னத்தை பெருக்கணும்? பக்கத்து பக்கத்தாக்கள் 10 9 90. சரியா? 10 9 90. அப்ப இதுல எது பெரிய இலக்கமோ 10ங்கிறது பெரிய இலக்கம், அதால விட 10. சரியா? 9 இல்ல, இதுல எது பெரிசோ அதான் விட. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி. இப்போ 6வது கேள்வி. ஆறாவது வினா, கமல், குகன், ரகு ஆகியோர் நண்பர்கள் 100 மீட்டர் நீளமான விளையாட்டு மைதானத்தில் முன்பக்கம் இருந்து கமலும் குகனும் எதிர்பக்கத்தில் இருந்து ரகுவும் ஒரே நேரத்தில் ஓட ஆரம்பித்தனர். ஒரே டைம்ல ஓட ஆரம்பிக்காங்களாம். சரி, இப்ப இதில் கமல் 60 மீட்டர் ஓடிய பின்னர் ரகுவை சந்தித்தார். ரகு 60 மீட்டர் ஓடிய பின்னர் குகனை சந்தித்தார். இவர்களில் வேகமாக ஓடியவர் யார்? இப்ப ஒன்று விலங்கல் என திருப்பி ஒரு திரும்ப வாசிப்போம். என்னவா? கமல் ரகு, சரியா, கமல் குகன் ரகு ஆகிய 3 நண்பர்கள் 100 மீட்டர் ஓட்டப்போட்டியை வந்து விளையாட்டு மைதானத்துல விளையாட ஓட போறாங்க. அப்ப யார் யார் இருக்காங்கன்னு சொன்னா, கமல் இருக்காரு, குகன் இருக்காரு, ரகு இருக்காரு. 3 பேரும் வந்து ஓட போறாங்க. சரியா? எப்படி என்று சொல்லி சொன்னா, அதுல சொல்லப்படுது 100 மீட்டரை எதிர்பக்கமாக ஓடுறாங்களாம். அப்ப என்னண்டா, இது உலகத்துக்கு நீளம் 100 மீட்டர் என்று சொல்லி சொன்னா, இது 100 மீட்டர் என்றா, சரியா, 100 மீட்டர் என்றா இங்க இருந்து 2 பேர் ஓட போறாரு, அங்க இருந்து ஒரு ஆள் வர போறாரு, எதிர் பக்கமா. ரைட்டா? அப்ப இங்க யார் இருக்காருன்னா, இங்க கமல், அடுத்தது குகன், முன்பக்கத்துல இருந்து இவங்க 2 பேரும், அங்க இருந்து வாரார் யாருன்னா ரகு, அவர் இப்படி வாராரு, இவர் இப்படி போறாரு. இதுதான் எதிர்பக்கம். ஒரே பக்கம் எல்லாரும் உண்டா போறது. எதிர்பக்கம் அவர் இங்க வார, இவர் இங்க போறது. விளங்குதா? இப்ப ஓட ஆரம்பிக்காங்க. முதலாவது சொல்லப்படுது அதுல, இதில் கமல் 60 மீட்டர் ஓடிய பின்னர் ரகுவை சந்திக்காரு. அப்ப இந்த இருக்கிற கமல் என்கிறவரு எங்க இருக்காரு? இந்த கமல் என்கிறவரு 60 மீட்டர் ஓடினது பின்னால, சரியா, அவ்வளவு ஓடிட்டார். 60 மீட்டர் ஓடக்குள்ள இவர் இங்க இருந்து ஓடி வருவார் தானே, ஓடி வந்தா இவடத்தை வச்சு, சரியா, 2 பேரும் மீட் பண்றாங்க. அப்ப அத்தீப் சொல்லுங்க, இந்த ரகு எத்தனை ஓடி இருப்பாரு கோவா வரைக்கும்? அத்தீப் சொல்லுங்க, தெரியுமா? 40. எப்படி 40? மொத்தமா இதுல நீளம் வந்து 100 மீட்டர். சரியா? இதுல நீளம் வந்து 100 மீட்டர். இவர் 60 மீட்டர் ஓடிட்டார். அப்ப அவர் வந்து நடந்து ஓடிதான் வாராரு. ஓடி வாராரு என்னன்னா, இவடத்தை வச்சு, இப்ப இவரு 40, இது 60, இது 40, அப்பதான் 100 ஆகும். அப்படின்னா இவர் ஓடி வந்திருக்காரு, இதுவரைக்கும் 40 ஓடி வந்திருக்காரு. சரியா? இவ்வளவு நேரம் ஓடி வந்தது 40. அப்ப இதுல யார் ஃபாஸ்டா ஓடி வாரா? ஒரே டைம்ல இதா ஸ்டார்ட் ஆனோன்னா ஓடி வாராரு. இவர் 60 சந்திக்காரு, இவர் 40 சந்திக்காரு. சரி, இன்னும் கொஞ்சம் ஓடுவாரு. இப்ப இவர் அங்கே ஓடுவாரு, இவர் இங்கால ஓடுவாரு. அப்ப ஓடிட்டு இங்கால வரக்குள்ள இதுல 60 வரக்குள்ள யாரே ரகு 60 வரக்குள்ள, அப்பதான் குகர் இங்க வந்திருக்காரு, 40க்கு வந்திருக்காரு. எங்க இவரு 40 வந்து நிற்கிறார், இவர் 60க்கு வந்து நிற்கிறார். அப்ப
இதுல யாரு ஆக முதல்ல ஓடி போறா, ஃபாஸ்டா ஓடி வாரான்னு சொன்னா இதுல கமல் தான் வந்து ஃபாஸ்டா ஓடி வாராரு. விளங்குதா? ஆக குயிக்கா ஓடி வர 60. இவர் 60 ஓடி வர டைம்ல இவர் 40 தான் ஓடிக்காரு. இவர் 60 வாரத்துக்குள்ள இவர் 40 தான் ஓடிக்காரு. ஆகவே முதல்ல வந்தால் கமல். கமல் தான் கடும் ஃபாஸ்டா ஓடுறாரு, 60ல ஓடுறாரு. கேட்ட கேள்வி என்னண்டா, கமல் தான் யாரு ஃபாஸ்டா ஓடுறேன்னு கேட்டிக்குது, கமல். அப்ப 6வதுக்கு முதலாவது. சரியா? திருப்பியும் சொல்றேன் என்னண்டா, நீங்க விட எடுத்தது சரியா பிள்ளையா என்கிறதுல மட்டும் யாரும் அறியாம நான் சொல்லித்தர விதம் உங்களுக்கு விளங்குதா இல்லையா. அப்ப விளங்கிட்டேன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன ஒரு முறை எடுத்துப்பீங்க, ஆனா இது விளங்கிட்டா இது முறையில நீங்க எடுக்கலாம் விட. சரியா? இது இல்லாட்டியும் வேற முறை இல்ல. சில ஆட்களுக்கு இருக்குது, சில ஆட்கள் நம்ம மைண்ட் வந்து எல்லாரும் 5 பேரும் ஒரே அதாவது 5 விரலும் வந்து ஒன்றுமா இல்லை, ஒன்று பெருசு ஒன்று பொடிமா இருக்கும். சரியா? சில ஆட்கள் வந்துட்டு அறிவில கூடிய ஆயிட்டீங்க, என்ன விட கூடிய ஆட்களும் இருக்கலாம். சரியா? என்ன விட சரியா நீங்க எனக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு அதையும் விட தெரிஞ்சாலும் நீங்க இருக்கலாம். ஏனண்டா அல்லாஹ் வந்துட்டு தார அறிவு வந்து ஒவ்வொரு ஆட்களும் வித்தியாசமானது. அப்ப அவங்கட அறிவு வந்து சில பேருக்கு கூட வரும், சில பேருக்கு குறைய வரும். அப்ப என்னை விட கூட இருக்கிறார்கள் இருக்கலாம். சரியா? சில ஆட்கள் வந்துட்டு தெரிஞ்சதை வந்துட்டு குறைய இருக்கலாம். அப்ப குறைய இருக்கிறார்கள் செய்ய மாட்டோம், நம்ம பயிற்சி செய்யணும். பயிற்சி செஞ்ச மாட்டோம் இன்னும் நம்ம கூட இருக்கலாம். இப்படியே போட்டு வைக்க மாட்டோம், நம்ம எடுக்கலாம். சரியா? பயிற்சி செய்ய இது செய்யலாம். அடுத்து வந்துட்டு கடுமையா பேப்பர் செய்யணும். பேப்பர் செஞ்சீங்கன்னா நீங்க வெல்லுவீங்க. அடுத்தது 7வது, ஒரு கடுகவி பேருந்து 10வது கிலோமீட்டர் கல்லில் இருந்து 15வது கல்லை கடப்பதற்கு 15 நிமிடங்கள் எடுத்தது. 15வது கல்லில் இருந்து 18வது கல்லை கடப்பதற்கு மேலும் எத்தனை நிமிடங்கள் தேவை? எனக்கு விடைய யாருக்கும் விட என்ன எடுத்தீங்க சொல்லுங்க. இப்படி எடுத்தியா? இல்ல நஸ்திகா உங்களோட விட முதலாவது சார். அன்ஷிப் உங்களோட விட 3வது சார். சனா 3வது சார். நசா முதலாவது சார். முதலாவது. சரி, ஓகே. 2வது எல்லாரும் வந்துட்டு நிறைய பேரு முதலாவது எடுத்துக்கிறீங்க. சரியா பிள்ளையா? செக் பண்ணி பாப்பா. சரியா? 2வது வந்திருக்குது. இப்ப பாருங்க, 15வது கல்லிலிருந்து எப்படி வந்தன்னு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். 15வது கல்லில இருந்து 10வது கல்ல இருந்து 15வது கல்லு வரைக்கும் ஸ்ட்ரெச்சுக்கு போறதுக்கு சரியா 15 நிமிஷம் எடுக்குதா? எத்தனையில இருந்து? 10ல இருந்து 15வதுக்கு 11, 12, 13, 14, 15 இவ்வளவு வரைக்கும் போறதுக்கு 15 நிமிஷம் எடுக்குது. அப்ப 1, 2, 3, 4, 5 அப்ப என்ன 5 கிலோமீட்டர் போறதுக்கு 15 நிமிஷம் என்று சொல்லி சொன்னா 1 கிலோமீட்டர் போறதுக்கு எத்தனை நிமிஷம்? ஏண்டா இந்த 15 நாம 5 நிமிஷம் சார். 1 கிலோமீட்டர் போறதுக்கு 3 நிமிஷம் எடுக்குது. அப்ப 16, 17, 18 அப்ப இதுக்கு 3 நிமிஷம், இதுக்கு 3 நிமிஷம், இதுக்கு 3 நிமிஷம். அப்ப 3 3 3 3 எப்படி எத்தனை நேரம்? 9 நிமிஷம் எடுக்கும். சரியா? அதாவது பாத்தீங்கன்னா 11, 12, 13, 14, 15 அப்ப 5 கிலோமீட்டர் போறதுக்கு நமக்கு எடுக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா சரியா 15 நிமிஷம் எடுக்கு. 5 போறதுக்கு 15. அப்ப 1 போறதுக்கு 3 நிமிஷம் 1க்கு வருது. அப்ப 1க்கு 3 நிமிஷம் சொல்லி சொன்னா பாத்தீங்கன்னா இந்த 3 கிலோமீட்டர் போடுமெண்டா. அப்ப இன்னும் 3 கண்டா 3 9 அப்ப 9 நிமிஷம் சொல்லி 7வதுக்கு வரும்.
அப்ப விடை வந்து முதலாவது விடை. நசா மைக் ஆஃப் பண்ணுங்க. எட்டாவது முக்கியமான வினா. சரி, எட்டாவது வினா முக்கியமானது. கவனித்து கொள்ளலாம். சில பேருக்கு விளங்காது, சில பேருக்கு விளங்கிடும், சில பேருக்கு விளங்கியும் விளங்காமையும் இருக்கும். இப்போதைக்கு நீங்க என்ன செய்ய பேசிக்க கேள்வியை வாசிங்க. அப்ப நானும் உங்களோட சேர்ந்து வாசிக்கிறேன். 50 வினாக்கள் கொண்ட ஒரு வாய்மொழி வினாடி வினா பரீட்சையில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் கலந்து கொள்றாரு. இவர் சரியாக பதிலளிக்கும் ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். பிழையாக பதிலளிக்கும் ஒரு வினாவுக்கு 1 புள்ளி கழிக்கப்படும், அதாவது குறைக்கப்படும். ஏனெனில் 88 புள்ளிகள் பெறும் ஒருவர் எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதிலளித்திருப்பார் என்று இந்த கேள்வி கேட்டிருக்குது. இந்த கேள்வி 2 விதத்துல வரும். ஒன்று, இதே மாதிரி 50 வினாவுக்கு சரி எடுக்கிற ஒரு ஆள் ஒரு மார்க்ஸுக்கு, அதாவது ஒரு சரி எடுத்தா அவர் 2 புள்ளி எடுப்பாரு. ஒரு சரி எடுத்தா 2 புள்ளி எடுப்பார். 50 வினாண்டு அப்பதானே 100 வரும். 50 2 100. அப்ப ஒரு சரி எடுத்தா 2 புள்ளி எடுப்பார். சம்டைம் ஒன்று பிள்ளை எடுத்துட்டாருன்னு சொல்லி சொன்னா அவருக்கு 1 புள்ளி எடுத்தத்துல இருந்து கழிப்பாங்க. எடுத்தத்துல இருந்து அவருக்கு கழிப்பாங்க. இப்ப ஒரு ஆள் ஒரு பிள்ளை எடுத்துட்டார் என்று சொன்னா அவருக்கு குறையிற மார்க்ஸ் எத்தனை என்று சொன்னா 1 மட்டும் இல்லை. அவருக்கு எத்தனை குறையும் சொன்னா 3 குறையும். ஏன் 3 குறையும்டா, அந்த மார்க்ஸ் அவர் சரி எடுத்திருந்தா அவருக்கு 2 கிடைக்கிறீங்க தானே. அப்ப சரி எடுக்காதால அந்த 2 கிடைக்காது. சரியா? சரி எடுக்கல, அவர் ஒரு பிள்ளை எடுத்துட்டாருண்டா அந்த வார அந்த 2 மார்க்ஸும் வராது. அதே போல 1 குறைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மொத்தமா எத்தனைண்டா ஒரு பிள்ளை எடுத்தா அவருக்கு 3 மார்க்ஸ் போகும் என்கிறது நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும். இந்த கேள்வி வந்தா நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்னா முதல்ல நீங்க ஐடென்டிஃபை பண்றது ஃபர்ஸ்ட்டுக்கு நாம கண்டுபிடிக்கிற என்னன்னா ஒரு பிள்ளை எடுத்தா எத்தனை போகும், ஒரு பிள்ளை எடுத்தா எத்தனை போகும் அப்படின்னு சொன்னா சௌரா சொல்லுங்க. இந்த கேள்வியில ஒரு பிள்ளை எடுத்தா எத்தனை போகுது அவருக்கு? சௌரா நஸ்திகா ஒரு பிள்ளை எடுத்தா எத்தனை போகும்? ஒன்று சார். 3 போகும். சரி, ஒரு பிள்ளை எடுத்தா 3 மார்க்ஸ் போயிடும். நான் இன்னொன்று சொல்றேன். இந்த கேள்வியில 25 வினா இருக்குது. கேள்வி 25 வினா. ஒரு சரி எடுத்தா 4 மார்க்ஸ் கிடைக்கும். ஒரு சரி எடுத்தா 4 மார்க்ஸ். ஒரு பிள்ளை எடுத்துட்டாருன்னு சொல்லிச்சோன்னா அவருக்கு 2 மார்க்ஸ் கழிப்படும். அப்ப சரியா? அப்ப வந்து ஆனா இந்த தரவின்படி ஆனா சொல்லுங்க, இந்த தரவின்படி ஒரு பிள்ளை 2 பிள்ளை எடுத்தாலே எத்தனை மார்க்ஸ் விடுவாரு? ஒரு புள்ளி எத்தனை? 1 மார்க்ஸ். இந்த இருக்கிற கேள்வி 25 கேள்வி இருக்குது. ஒரு கேள்விக்கு வந்து சரி எடுத்தாருண்டா 4 கிடைக்கும். ஒரு கேள்வி பிள்ளையா விட்டாருண்டா 2 மார்க்ஸ் போகும். அப்படின்னு சொன்னா 2 பிள்ளை எடுத்தால் எத்தனை மார்க்ஸ் விடுவாரு, பெற்றுவாரு? 4 மார்க்ஸ். 12 மார்க்ஸ் விடுவாரு. சரியா? 12 மார்க்ஸ் விடுவாரு. ஏனெண்டா 4 2 6 போகும். 2 பிள்ளை எடுத்தாருண்டா 12 மார்க்ஸ் வரும். அப்ப இந்த மாதிரி கேள்வி வரக்குள்ள முதலாவது நாம கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு பிள்ளை எடுத்தா எத்தனை போகும். சரியா? அப்ப ஒரு பிள்ளை எடுத்தா எத்தனை போகுதுன்னு நாம கண்டுபிடிச்சோம்டா நாம விட செய்யலாம். அப்ப இந்த கேள்விக்கு பாருங்க. சரியா? 50 வினா இருக்குது. ஒரு சரி எடுத்தாருண்டா 2 மார்க்ஸ்.
ஒரு சரி எடுத்தா 2 கிடைக்கும், ஒரு பிழை எடுத்தா 1 கழியும். ஆகவே மொத்தமா ஒரு பிழை எடுத்துட்டாருன்னு சொன்னா அவரோட மார்க்ஸ் 3 மார்க்ஸ் போகும். இப்ப நாங்க 100மே, அதாவது எல்லாம் சரி எடுத்தா, ஒரு ஆள் எல்லாம் சரி எடுத்தா எத்தனை மார்க்ஸ் எடுப்பாரு? 100 சார். 100 மார்க்ஸ் எடுப்பாரு. இப்ப அவர் எடுத்திருக்கிற மார்க்ஸ் எத்தனை? 88 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. ஆகவே எல்லாம் சரி எடுத்தா 100 கிடைக்கும், ஆனா எடுத்தது 88 தான். அப்ப அவர் விட்டிருக்கிற மார்க்ஸ் 12 விட்டிருக்காரு. அப்ப 12 விட்டிருந்தா சரியா 1க்கு 3 போகும். அப்ப 12 எத்தனை கேள்விக்கு ஒரு பிள்ளை எடுத்திருக்காரு என்று பார்க்கணும். சரியா? அப்ப இதுக்கு நாம 12 சரியா 1க்கு 3 தானே போகுது. அப்ப 3ஆல பிரிக்கணும். 3ஆல பிரிக்கணும்னு சொன்னா 4 12. ஆகவே இந்த வாரது பிள்ளை எடுத்தது 4 பிள்ளை எடுத்தது. சரியா? இப்ப 4 பிள்ளை எடுத்தாருண்டா மொத்தம் 50 வினாவுல 4 பிள்ளை எடுத்துட்டாருன்னு சொல்லி சொன்னா எத்தனைக்கு அவர் சரி எடுத்திருப்பாரு? அப்ப இதுக்கு நீங்க நோட் பண்ணா சரி எத்தனை பிள்ளை எத்தனை பிள்ளை வந்துட்டு 4 சொன்னா மொத்தம் 50 இருக்குது. 50ல 4 போனா 46க்கு சரி எடுத்திருப்பாரு. இது விளங்குதா? ஓம் சார். இன்னொரு செய்யுமா அதுல? சரி சார். ஓம் சார். சரி சார். சரி ஒன்று செய்யும் இதுல. நீங்க கேள்வியை கேள்விக்கு போட்டு சரியா இதுக்கு விடையிடுங்க. 25 வினாக்கள் கொண்ட ஒரு பரீட்சையில சரியா 25 வினா கொண்ட ஒரு பரீட்சையில ஒரு சரி எடுத்தா கிடைக்கிற மார்க்ஸ் வந்து 4. அதே நேரம் ஒரு பிழை எடுத்தா வெட்டுப்படுற மார்க்ஸ் வந்து 3. ஒரு சரி எடுத்தா 4 கிடைக்கும், ஒரு பிழை எடுத்துட்டாருண்டா போற மார்க்ஸ் 3. இப்ப சார் மொத்தம் விளங்குதானே? ஒரு சரி மொத்தம் 25 வினா. நீங்க கேள்வியில தேவையில்ல, இதை மட்டும் பார்த்து கொள்ளுங்க. 25 வினா இருக்குது. ஒரு சரி எடுத்தா 4 மார்க்ஸ் கிடைக்கும். சரியா 4 புள்ளி கிடைக்கும். ஒரு பிழை எடுத்தா 3 புள்ளி கழிபடும். இப்ப ஒருவர் எடுத்த புள்ளி வந்து சரியா 65 மார்க்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஒரு ஆள் எடுத்த மார்க்ஸ் 65. அப்படின்னு சொன்னா அவரு எத்தனைக்கு சரி எடுத்திருக்காரு, எத்தனைக்கு பிழை எடுத்திருக்காரு? இதுக்கு நீங்க காணணும். சரி எடுத்தது எத்தனை, பிழை எடுத்தது எத்தனை? சார் நான் எடுத்துட்டேன் சார். எடுத்தார்கள் விட சொல்ல வேணா, அப்படியே இருங்க. ஒரு நிமிஷத்துல நான் யார்கிட்ட அவரோட அட்டை கேட்பேன். அதுக்கப்புறம் விடையை கம்பி ஆகணும்ல. சார் நான் எடுத்துட்டேன். விட எடுத்தார்கள் சொல்ல வேணா. சார் விடைய கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அடுத்த விட சார் விடைய கண்டு சார் வீடியோ கண்டுபிடிச்சா. அத்தியா விட எடுத்துட்டீங்களா? ஓம் சார். எடுத்துட்டேன் சார். யஸ்வின், எடுத்தாச்சு சார். பாத்திமா, துரா விட எடுத்தியா? ஓ சார். சரி பாப்பமா. ஆ சார். ஆ சார். சரி சார்.
ரைட் ஓகே பாப்போமா இப்ப கேள்வியை திருப்பி வேணுமெண்டா சொல்றேன் சரியா கேள்வி திருப்பி வேணுமெண்டா சொல்றேன் 25 வினா இருக்குது 25 வினாவுல ஒரு சரி எடுத்தா 4 கிடைக்கும் ஒரு பிள்ளை எடுத்தா 3 போகும் அப்ப ஒரு ஆள் வந்து 65 மார்க்ஸ் எடுத்துட்டாரு அப்ப அவர் எத்தனை சரி எடுத்திருப்பாரு எத்தனை பிள்ளை எடுத்திருப்பாரு இப்பதான் இதான் கேள்வி அப்ப உடனே நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இதான் மலிமரம் படிக்காதது நல்லா கேட்டுக்கணும் முதல்ல ஒரு பிள்ளை எடுத்தா எத்தனை போகும் அப்ப என்ன செய்யணும் யோசிக்கணும் ஒன்று பிள்ளை எடுத்தா எவ்வளவு 4 3 7 போகும் ஒன்று பிள்ளை எடுத்தா ரைட் ஓகே ஒன்று பிள்ளை எடுத்தா 7 தான் போகும் இதை கண்டுட்டேன் அடுத்தது என்ன செய்ய வேண்டாம் 100 எல்லாம் அஞ்சு எடுத்தா 100 எடுத்திருப்பாரு ஆனா அடுத்து 65 அப்ப எத்தனை விட்டிக்காரு 100ல இருந்து 65 கிடைச்சா 35 மார்க்ஸ் விட்டுட்டாரு அப்ப ஒன்றுக்கு 7 போகுதுண்டா 35க்கு எத்தனை போகும் ரெண்டு பாக்குறதுக்கு 35 கொண்டு போய் இந்த 7ஆல பிரிப்பாரு பிரிச்சோம்னு சொன்னா 5 7 5 35 அப்ப இதுக்குள்ள எடுத்து அப்ப 5 எடுத்து அப்ப சரி எடுத்தது என்ன பிள்ளை எடுத்தது 5 அப்ப மொத்தம் 25 சரி எடுத்தது 20 சரியா யாருக்கு சரி வந்த கையெழுத்தலாம் எனக்கு சார் கையெழுத்துங்க எடுத்தாரு பாரு கட்ரிதா சரப் நுமா சபாப் ஆமினா ஃபைருஷ் அத்தியா நசா ரைட் ஹனா அனாஸ்ரி ரைட் ஓகே விலங்கி நிறைய கை வைத்துங்க இன்னும் விலங்கல்லைங்கிறார்கள் கை வைத்துங்க விலங்கல் இன்னும் விலங்கல்லைங்கிறார்கள் கை வைத்துங்க ஒன்றுமில்லை இந்த பாடம் சரியா முதல்ல ஒரு பிள்ளை எடுத்தா எத்தனை போகும் ஆனா நிறைய கேள்வி வாரு அதால சொல்லித்தாரேன் ஒரு பிள்ளை எடுத்தா எத்தனை போகும் அப்ப உடனே மைண்ட் அமைச்சு கொள்ளணும் ஒரு பிள்ளை எடுத்தா இப்ப இதுக்கு வந்து 7 போகும் ரைட் 100 எல்லாம் 5 எடுத்தா 100 எடுத்திப்பாரு குட்டிக்காரு 65 35 விட்டாரு அப்ப 1.8 சரியா 1.8 சொன்னா எத்தனை போகுது 1.8 சொன்னா 7 போகுது அப்ப 2.8 சொன்னா 14 போகும் 3.8 சொன்னா 21 போகும் 4.8 சொன்னா 28 போகும் 5.8 35 போகும் அப்ப 5 புள்ள சரி இப்படியும் பார்க்கலாம் ஆனா இதென்ன நீங்க நிறைய கூட கொடுத்து போறது இதை விட நம்ம பிரிச்செடுக்கலாம் பிரிச்செடுத்தா லேசா எடுக்கலாம் அடுத்த கேள்விக்கு போவோம் சார் 8வது எத்தனாவது விட சரி 8வது கேள்விக்கு விட வந்து 46 8வது கேள்வி திருப்பி ஒரு தரம் சொல்லணும் சொல்றேன் 50 வினா இருக்குது சரி எடுத்தா 2 கிடைக்கும் புல எடுத்தா 1 போகுது ஆகவே மொத்தமா போற மார்க்ஸ் வந்து 3 போகுது ஒரு ஆள் எடுத்த மார்க்ஸ் 88 அப்ப எல்லாம் எடுத்திருந்தா 88 எடுத்ததால 12 ஒரு மனுஷன் 12 விட்டுட்டாருன்னு சொல்லி சொன்னா சரியா அப்ப நீங்க என்ன செய்ய மாட்டா இந்த 12 கொண்டு போய் 1க்கு 3 போகுதுண்டா 12 பிரிக்கணும் பிரிக்கணும்னு சொல்லி சொன்னா இதுல 4 3 12 இது புல எடுத்தது 4 புல எடுத்தது மொத்தம் 50 கேள்வி 50 கேள்வியில 4 பிள்ளைன்னு சொல்லி சொன்னா எடுத்தது சரி எடுத்தது 46 கேட்ட கேள்வி சரி எடுத்தது எத்தனை கடி சரியாக பதில் அளிப்பிருக்கார் அப்ப இதே கேள்வி நமக்கு வந்து 13வது கேள்வியும் பாத்தீங்களாடா 13வது கேள்வியும் இதே கேள்வி அப்ப அதையும் ஒரே டைம்ல பாத்துட்டு போகும் வினாடி வினா போட்டி ஒன்றுல சரியா 20 வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன சரியான விடைக்கு 5 புள்ளி வழங்கப்படும் பிழையான விலைக்கு 2 புள்ளி கழிக்கப்படும் என நிபந்தனையாகும் ஒரு மாணவன் 72 புள்ளிகள் எடுத்துட்டார் என்று சொன்னா அவர் எத்தனைக்கு சரியா எடுத்திருப்பாரு 13வது கேள்வியை பாத்தீங்களா 13வது கேள்விக்கு 1 விட எடுத்தாக்க கை வைத்துங்க இல்ல செய்யலைங்கிறார்கள் நம்மிட திருப்பி செஞ்சிடுங்க 1 விட எடுத்தாக்க செய்யல நாங்க செய்ய போறோம்ங்கிறார்கள் செய்யுங்க 2 விட எடுத்தாக்க மூணு விட எடுத்தாக்கு முதலாவது விட சரி இப்ப செஞ்சேன்
அதான் இப்ப எந்த பாச காட்டின. சரி ஓகே முடிப்போம். கொஞ்ச நேரத்தால முடிப்போம். ஒரு 2 நிமிஷத்தால் இந்த கேள்வியை பார்த்துட்டு முடியும். சரி 4 பிள்ளை. சார் 16 சரி 4 பிள்ளை. ரைட் பாப்பமா. போப்போம். டைம் போகுது. சரி இப்ப 13வது பாத்தீங்கன்னா 20 கேள்வி இருக்குதான். சரியா? ஒரு கேள்விக்கு 5 மார்க்ஸ். சரியா விளையாண்டு பார்ப்போம். 13வதுக்கு 20 வினா இருக்குது. அதுல 1க்கு சரி எடுத்தா 5 புள்ளி, 1 பிள்ளை எடுத்தா 2 புள்ளி கழிவடம். ஒரு ஆள் எடுத்திருக்கிறது 72 மார்க்ஸ். அப்ப அவரு எத்தனைக்கு சரி எடுத்திருப்பாரு? இதான் கேள்வி. ஒன்றுமில்ல, முதலாவது யோசிக்கிற 1 புள்ளை எடுத்தா எத்தனை போகுது? 1 புள்ளை எடுத்தா 7 போகுது. ரைட் ஓகே 7 போகட்டும். இப்ப என்ன செய்யணும்டா 100ல இருந்து 72 கழிக்கணும். கழிச்சா எத்தனை வரும்? 100ல இருந்து 72 கழிப்பீங்கன்னா 28. இப்ப 1க்கு 7, 2க்கு 14, 3க்கு 22, 4க்கு 28. அப்ப 4 புள்ளை எடுத்திருப்பார். அப்ப 4 புள்ளை எடுத்தா மொத்தம் 20 கேள்விண்டா எத்தனை சரி எடுத்திருப்பார்? அப்ப 16 சரி எடுத்திருப்பார். இது விளங்கலன்னு சொன்னா 28 1க்கு 7 போகுதுண்டா 28 7ஆல பிரிச்சோம்னு சொன்னா 7 4 28. இது 4 பிள்ளை. அப்ப சரி எத்தனை? 20ல இருந்து 4 போனா 16 சரி. 16 சரி. அப்ப கேட்ட கேள்வி என்னண்டா சரி எத்தனை எடுத்திருக்கான்னு கேட்டிருக்குது. ஆகவே 13வதுக்கு முதலாவது விட. ரைட் 9வது. ஒரு வாகனம் உண்டு. என்ன முடிக்கியா? பாக்குறியா? பாப்போம் சார். முடிப்ப மங்கராக்கள் கையெழுத்துங்க. பாப்ப மங்கராக்கள் ஓடுங்க. முடிப்ப மங்கராக்கள் கையெழுத்துங்க. முடிப்ப மங்கராக்களா? ஐந்து கையெழுத்து பட்டிக்குது. முடிப்ப மங்கராக்கள் 10 கேள்வியை பார்த்துட்டு போமா? 10 வரைக்கும் பாப்பம். நான் ரெடி. நீங்க ரெடி என்ன? நான் ரெடி. ஓகே அப்ப 10 பாப்போம். 10 பார்த்துட்டு போ. 9வது வாகனம் ஒன்றுல 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 கிலோமீட்டர் செல்கிறது. சரியா? நீங்க செய்திருப்பீங்க. அப்ப கம்பியா பண்றதானே 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 லிட்டர் செல்லுதான். 1 லிட்டர் அதாவது போற தூரம் அதாவது அடிக்கிறது. சரியா? இது தூரம். 1 லிட்டர் அடிச்சா போறது 20 கிலோமீட்டர். 1 லிட்டர் அடிக்கிட்டாருன்னா 20 கிலோமீட்டர் போகும். இப்ப ஒரு ஆள் 10 லிட்டர் பெட்ரோல் அடிக்கிட்டாரு. அப்ப 10 லிட்டர் அடிச்சா எத்தனை போகணும்? 10ஆல பெருக்கினா 10. இப்ப அதே போல இந்த 10ஆல பெருக்கினா 20 10 200. அப்ப 1க்கும் 20 10க்கும் சரியா 10க்கு 200 வரும். அதே அந்த இப்ப 200 மொத்தமா போக வேண்டியது. ஆனா போயிருக்கிறது 150. அப்ப 150 போனா இன்னும் போறதுக்கு எத்தனை இருக்கு? 50 இருக்கு. சரியா? கேள்வி பாத்தீங்களா? 150 கிலோமீட்டர் சென்றிருக்கு. மீதி பெட்ரோலில் வாகனம் எத்தனை கிலோமீட்டர் போகும்? இது கிலோமீட்டர் தானே. இப்ப 200 போகலாம். போனது 150. அப்ப இன்னும் 50 போகலாம். அப்ப அதால விட முதலாவது. 10வது ஒரு சதுர வடிவ காணியின் ஒரு பக்க நீளம் 25 மீட்டர் ஆகும்.
இக்காணியை சுற்றி வர 5 மீட்டர் இடைவெளியில் தூண்கள் நட எத்தனை தூண்கள் தேவை? சரியா? அப்ப ஒரு சதுர இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 5 மீட்டர் இடைவெளியில, சரியா, 5 மீட்டர் இடைவெளியில தூண் நடுறாங்க. ஒரு பக்கத்துல நீளம் 25, இதுல நீளம் வந்து 25. அப்ப 25 சொல்லி சொன்னா நீங்க 25 5ஆல பிரிச்சீங்க சொன்னா வாரது இடைவெளி, தூண் இல்ல இடைவெளி. அப்ப 5ஆல பிரிச்சா 5, அப்ப 5 சொன்னா 5 இடைவெளி. சரியா? அப்ப 25 5 இடைவெளி இருக்குமா? ஒரு இடைவெளி இந்த இருக்கிறது, 2 இடைவெளி, 3 இடைவெளி, 4 இடைவெளி, 5 இடைவெளி, ஒவ்வொன்றும் 5 மீட்டர் 5 மீட்டர் 5 மீட்டர் 5 மீட்டர் 5 மீட்டர். பாத்தீங்கன்னா 5 10 15 20 25. சரியா? அப்ப 25 மீட்டர் நீளமான ஒரு சதுரம் சொல்லி சொன்னா எல்லாம் வந்துட்டு சதுரமா வரும். இப்ப ஒரு பக்கம் பார்க்கக்குள்ள எத்தனை இருக்கு தூண்? ஒரு பக்கம் எத்தனை தூண் இருக்கு? 5 ஒரு தூண், 2 தூண், 3 தூண், 4 தூண், 5 தூண், 6 தூண். சரியா? 6 தூண். இப்ப இது எல்லாம் 25 தான் வரும். இது 25, இது 25, இது 25, இது 25. என்ன 25? அதுல நீள அகலம் எல்லாம் சதுரம் சொன்னா நீள அகலம் எல்லாமே சமனாத்தான் இருக்கும். அப்ப இந்த இதுல வந்துட்டு 6 தூண் இருந்தா இங்காலையும் 6 தூண் தான் போட்டிப்பார். அப்ப இங்க வந்து பார்த்தாலும் இங்கேயும் 6 தூண் தான் போட்டிப்பார். இங்க இருந்து பார்த்தாலும் இங்கேயும் 6 தூண் தான் போட்டிப்பார். சரியா? இங்க இருந்து பார்க்கக்குள்ள 6 தூண். இப்ப நமக்கு தெரியும் சதுரம் என்று சொல்லி சொன்னா 4 மூலை வரும். அப்ப ஒரு பக்கத்தை 4ஆல பெருக்கி போட்டு 4 கழிக்கிறேன். சதுரம் கம்பங்களுக்கு இடைவெளி படிச்சிருப்பா. அப்ப அதுல வந்து ஒரு பக்கம் 6 இருந்தா 4 பக்கத்துக்கும் 6 4 24 கொமனா இந்த மூலை இந்த மூலை இந்த மூலை. ஏற்கனவே யூனிட் 3 அதுலயும் படிப்பிச்சிருக்கிறேன்னா 4 வந்தா 4 மூலை வந்தா 4 கழிக்கணும், 5 மூலை வந்தா 5 கழிக்கணும், 3 மூலை வந்தா 3 கழிக்கணும், 6 ஜாயிண்ட் வந்தா 6 கோணி வந்தா 6 கழிக்கணும். அப்ப இது வந்து 4 பக்கம் வந்திருக்கிறதுனால 4 கழிக்கணும். 6 4 24 4 போனா 20. விட 20 என்று சொல்லி வரும். சரியா? இந்த கேள்வி ஒரு முக்கோண வடிவில் என்று சொல்லி சொன்னா, ஆனா இந்த கேள்வி ஒரு முக்கோண வடிவில் என்று சொல்லி சொன்னா எத்தனை விட வரும்? ஆனா மட்டும் இல்ல, எல்லாரும் ரெடி பண்ணிக்கிடு. இது ஒரு முக்கோண வடிவு, சதுர வடிவம் இல்ல முக்கோண வடிவு என்று சொல்லி போட்டு கேள்வி மாறப்பட்டு இந்த எப்படி விட வரும்? யாருக்கு சொல்லு? எத்தனை தூண்கள்? 15. வெரி குட். 15 டவுட். எப்படி 15 வாரேன்னு சொன்னா கிளாஸ் முடியுது. சரியா? எப்படி 15 வாரேன்னு சொல்லி சொன்னா இங்க ஒரு பக்கம் பார்க்கக்குள்ள 6 தூண்கள், 1 2 3 4 5 6. அப்ப முக்கோண வடிவம் சொன்னா இப்படி வரும் முக்கோணம். இங்கால 6, இங்கால 6, இங்கால 6. அப்ப 6 3 18. 3 ஜாயிண்ட்லயே நீங்க 3 கழிங்க, 3 கழிச்சா 6 18ல 3 போனா 15. 5 சொல்லி வந்தா 5 6 30, 30ல 5 போனா 25. இப்படி வரும். ரைட்டா? ஓகே, படிப்போமா? वालेकुम अस्सलाम. क्लास விளங்கிச்சா? Home sir.